உங்களுக்கு பிடிச்ச ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, லோட் ஆகிட்டே இருக்குது. பட் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஒரு காலத்தில் வெப்சைட்லாம் இப்படி தான் இருந்துச்சு. கூகுளுக்கும் புரியலை, மக்களுக்கும் புரியலை, பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கும் புரியலை என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி இப்படி இல்லை. பட் இன்றைக்குமே நிறைய வெப்சைட் இப்படி தான் இருக்குது. உங்கள் வெப்சைட்டும் இதே கேட்டகரினா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் புரியும். நீங்கள் ஒரு வெப்சைட்டையோ இல்லை வெப் அப்ளிகேஷனையோ டெவலப் பண்ணணும்னா அதை Next.jsலேயே டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் நிறைய கம்பெனிஸ் கூட Next.js தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதில் முதலாவது அட்வான்டேஜ் SSR. நீங்கள் ஒரு பேஜை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் பேஜை ரெடி பண்ணிடும். ஸோ இதனால் எந்த ஒரு ஸ்லோ நெட்வொர்க்லையும் உங்கள் வெப்சைட் ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட் பில்ட்-இன் API ரவுட்ஸ். அதாவது API ரவுட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணாதீங்க. Next.jsக்குள்ளேயே API ரவுட்ஸையும் கிரியேட் பண்ணிடுங்க. அடுத்தது ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங். நீங்கள் ரவுட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி கோடிங் எல்லாம் எழுதாதீங்க. ஜஸ்ட் ஃபோல்டரை கிரியேட் பண்ணாலே உங்கள் ரவுட்டிங் ரெடி இந்த Next.jsல. நெக்ஸ்ட் இமேஜ் ஆப்டிமைசேஷன். மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் ஸ்லோ ஆகிறதுக்கு ரீசனே இந்த இமேஜஸ் தான். நீங்கள் எந்த ஒரு பெரிய இமேஜஸாக இருந்தாலும் அதை ஒப்டிமைஸ் பண்ணி உங்க Next.js ஸ்பீட் ஆகி விட்டுரும். இதனால எல்லா டிவைசஸ்லயுமே உங்க வெப்சைட் தாறுமாறாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவ்வளோத்துக்கு பெரிய கம்யூனிட்டி இருக்கு. அண்ட் இவங்களோட அப்டேட்டை பற்றியும் சொல்லவே தேவையில்லை. ஸோ வை வெயிட்? நீங்க Next.jsக்கு ஸ்விட்ச் பண்ற டைம் வந்துடுச்சு. கமெண்ட்ல Next.js ட்ரை பண்ணுங்க. எப்படி ப்ராஜெக்ட் செட்டப் பண்றேன்னு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.